அவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். பாருங்கள், நம்மளை அழைத்தவர் யாருங்க? பரிசுத்தம் உள்ள தேவன். நம்ம வாழ்க்கை அப்படி தாங்க பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு அட்வைஸாக பண்ணுறார் ஆண்டவர். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? பரிசுத்தமே இல்லாமல் நம்ம தேவனை மட்டும் தொழுது கொள்கிறோமே தவிர அவர்கிட்ட நம்ம தொழுது கொள்கிற வார்த்தைகளை கேட்குற விண்ணப்பங்கள் எதுவுமே அவர்கிட்ட போய் சேராதுங்க. ஏன்னு சொன்னால் நமக்குள்ள பரிசுத்தம் இல்லையே. பரிசுத்தம் இருந்ததுன்னா பரிசுத்தோடு பரிசுத்தம் இணைந்து கொள்ளும், அசுத்தத்தோடு அசுத்தம் இணைந்து கொள்ளுங்க. பரிசுத்தம் நம்மக்கிட்ட இருந்துன்னு அசுத்தம் பண்ணோம்னா அந்த பரிசுத்த குலைச்சலை அது தேவனிடத்தில் கொண்டு போகாதபடிக்கு தடையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணால் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிற முதலாவது வார்த்தை கூர்ந்து கவனிகள். உங்களை அழைத்தவர் யாரை அழைத்தவர்? நம்மளை அழைத்த தேவன் யாருங்க? பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்குன்னா பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா? அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்ம வாழ்க்கை முதலாவது பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்குது போல அவர் எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ பார்த்தீங்களே, வேத வசனத்தின் மூலிமா உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்து நான் பரிசுத்த தேவன் அடையாளங்களை அற்புதங்களை செய்தார். அந்த அற்புத அடையாளம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும்னு சொன்னால் உங்களை அழைத்தவர் பரிசுத்தமில் இருக்கிறது போல அவர் எப்படி இருந்தார் அதே போல் நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் உங்கள் நடக்கை, செயல்முறைகள், பார்வைகள், பேச்சு வார்த்தைகள் எல்லாமே நடைமுறைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தராக இருங்கள். அப்போது தாங்க நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியும். ஆலயத்துக்கு போகலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனால் பிரசங்கிக்கலாம், பாடல் பாடலாம், அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை காட்டிலும் அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உனக்கு ஆசீர்வாதமாக வேணுமா மகனே, நீ முதலாவது உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். பரிசுத்தம் தாங்க தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் முதலாவது என்ன பண்ணோம்? நம்ம நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்குன்னு ஆண்டவர் நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்லுகிறார். எந்த கடவுளுமே சொல்லுங்க நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தமாக இருங்க சொல்லலுங்க. உங்களை சொல்லிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் பரிசுத்தமாக இருங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமென். God bless you.